இப்போ என்ன ப்ரூஃப் வச்சுருக்காங்க, எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ரெகுலர் ஸ்பேஸ் அப்படின்னா தெரியும், ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு க்ளோஸ்டு செட் இருக்கும் ஒரு ஸ்பேஸில், அதுக்கு வந்து டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ரெகுலர். இப்படி இந்த ரெகுலருக்கு வந்து ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குது. கவுண்டபிள் பேசிஸ்னால் ஸ்கிரிப்ட் பி இருக்கும். ஸோ அப்படி ஒரு பேசிஸ் இருக்குது. அண்ட் இதை நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் நார்மல் சொல்லி ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ நார்மல் எடுத்துப்போம், ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸ் டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ் செட் எடுத்துருப்போம், அதுக்கு வந்து டிஸ்டன்ட் ஓப்பன் செட்ஸ் இருக்கும். ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணிடுது. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, வழக்கமாக ஸ்பேஸ் வந்து எக்ஸ் எடுப்போம், அது மாதிரி எடுத்துருக்காங்க. லேட் எக்ஸ் பி ரெகுலர் ஸ்பேஸ், அப்புறம் ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குது, அந்த கவுண்டபிள் பேசிஸ் எடுத்துட்டோம், ஸ்கிரிப்ட் பின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் எக்ஸஸ் நார்மல் சொல்லி ப்ரூஃப். இப்போ நார்மல் ப்ரூஃப் பண்ணால் ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸ் டிஸ்டன்ட் க்ளோஸ் எடுத்துகிட்டு ரெண்டு டிஸ்டன்ட் ஓப்பன் செட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, லெட் ஏ அண்ட் பி பி டூ டிஸ்டன்ட் க்ளோஸ் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் இஸ் ரெகுலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ரெகுலர்னால் என்ன இருக்கும், ஒரு பாயிண்ட்டு க்ளோஸ் செட்டு டிஸ்டன்ட் ஓப்பன் செட்ஸ் இருக்குமா. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மேலே எடுத்துருக்கோம்ல ஏபின்னு ரெண்டு க்ளோஸ் செட்ஸ் டிஸ்டன்ட் க்ளோஸ் எடுத்துருக்கோம்ல, இதையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னதாகும், இந்த பாயிண்ட் எக்ஸ் வந்து எதில் போகுது அப்படின்னா இந்த ஏக்குள்ளே போயிடுது. அதான் ஈச் பாயிண்ட் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஏ. ரெகுலர்னால் டிஸ்டன்ட் ஓப்பன் செட் இருக்கும், அப்போ இதுக்கு ஒரு ஓப்பன் செட் இருக்கும், அப்போ யூன்னு எடுத்துக்கிறாங்க. ஆஃப் ஏ ஹேஸ் நெய்பர்ஹுட் யூ நாட் இன்டர்செக்டிங் பி. இந்த ஏக்கு எடுத்து ஒரு நெய்பர்ஹுட் வந்து என்ன பண்ணாது, இது இன்டர்செக்ட் பண்ணாது. அப்புறம் இதில் எக்ஸ் இஸ் ரெகுலர் அப்படின்னு இருக்கிறது திருப்பி யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா லெம்மா 31.1 நமக்கு தெரியும். லெம்மா 31.1ல் நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் ரெகுலராக இருந்துச்சுன்னா எக்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும், அண்ட் அந்த நெய்பர்ஹுட் இன்னொரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த நெய்பர்ஹுட் இன்னொரு நெய்பர்ஹுட் க்ளோஸர் வந்து இதுக்குள்ளே போயிடும், அந்த ஆல்ரெடி இருக்கிற நெய்பர்ஹுட் க்ளோஸ் இதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் சின்ஸ் எக்ஸ் இஸ் ரெகுலர் தேர் எக்ஸ் இஸ் நெய்பர்ஹுட் வி ஆஃப் எக்ஸ். ஆல்ரெடி இன்னொரு நெய்பர்ஹுட் இருக்குது, அந்த லெம்மா படி இன்னொரு நெய்பர்ஹுட் வி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. சச் தட் அந்த வியோட க்ளோஸர் எதுக்குள்ளே இருக்குது, யூக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி கொஸ்டினில் வந்து நான் எல்லாம் கொடுத்துருந்தான், எக்ஸ் வந்து ரெகுலர்னு கொடுத்துருந்தான், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குன்னு கொடுத்துருந்தான். ஸோ கவுண்டபிள் பேசிஸ்னால் அப்போ ஒரு பாயிண்ட் எடுத்தது அப்படின்னா பேசிஸ் எலமெண்ட் பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த இதை வச்சு இப்போ பேசுகிறாங்க, ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஆல்ரெடி வின்னு ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது, எக்ஸ்னு ஒரு ரெகுலர் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குது. அப்புறம் ஒரு அதுக்கு பாயிண்ட்டுக்கு வின்னு ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அண்ட் அது வந்து விக்குள்ளே இருக்கும். எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பிஎன் கண்டெய்ன்ட் இன் வி. இந்த உரைசான் மெட்ரிசேஷனில் ஒரு லைன் படிச்சுருங்க அதே மாதிரி. ஸோ இவ்வளோத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, கிவன் கொடுத்துருக்க கிவன் வச்சு இவ்வளோத்தையும் எழுதிட்டாங்க. இப்போ நம்ம நார்மல்னால் ஓப்பன் செட் க்ளோஸ் செட்டுக்கு ரெண்டு ஓப்பன் செட் கண்டிச்சு டிஸ்டன்ஸ் சொல்லணும். ஸோ இப்போ இங்கே வந்து கவுண்டபிள் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால கவுண்டபிள் கவரிங் இருக்கும். என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஏ வந்து ஒரு கவுண்டபிள் கவரிங் ஆஃப் கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. பை ஓப்பன் செட்ஸ் ஹூஸ் க்ளோசர் டூ நாட் இன்டர்செக்ட் பி சச் தட் யூ இன்டர்செக்ஷன் யூஎன் பார் இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி. இப்போ இதான் நமக்கு கேபிட்டல் ஏ, இதுக்கு ஒரு கவரிங் இருக்குது, நிறையா ஓப்பன் செட்ஸ் யூஎன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அந்த கவரிங்லாம் ஸ்கிரிப்ட் ஏ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது டிஸ்டைனால் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஒரு ஓப்பன் செட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிஏ போய் என்ன பண்ணாது, இன்டர்செக்ட் பண்ணாது. ஸோ அதான் எடுத்துருக்கான். லெட் ஸ்கிரிப்ட் ஏ வந்து கவுண்டபிள் கவரிங் ஆஃப் கேபிட்டல் ஏ, கவுண்டபிள் பேசிஸ் இருக்கனால கவுண்டபிள் கவரிங் பை ஓப்பன் செட்ஸ். அந்த கவரிங்கில் இருக்க ஓப்பன் செட்ஸ் கூட ஓப்பன் செட்ஸும் இன்டர்செக்ட் ஆகாது, ஒரு க்ளோசர் எடுத்தாலும் என்ன பண்ணால் இன்டர்செக்ட் ஆகாது. whose closure do not intersect b such that un closure intersection b is equal to empty. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஸ்கிரிப்ட் ஏ வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு மாற்றிக்கிறாங்க. சின்ஸ் ஸ்கிரிப்ட் ஏ இஸ் கவுண்டபிள் கவரிங்காக இருக்கனால இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மாற்றிடும். we can index it with positive integers. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நிறைய ஓப்பன் செட்ஸாக இருக்கும்ல, இப்படி u1 u2 நிறையா கவரிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த கவரிங்லாம் ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டோம். ஸ்கிரிப்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு un such that n belongs to z plus பாசிட்டிவ் இன்டிஜர்னால. அதே மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் அதே மாதிரி பி அப்படிங்கிற க்ளோஸ் செட்டுக்கும் இதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஒரு கலெக்ஷன் எடுக்கலாமா, கவரிங் எடுக்கலாமா. ஸோ அதை என்ன சிமிலர்லி we can construct a countable covering script a dash. அதில் அந்த கவரிங் இதுக்குரிய ஓப்பன் செட் vn v1 v2 vn இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் ஒரு கலெக்ஷன் எடுத்து அது ஸ்கிரிப்ட் ஏ அப்படின்னு ஒரு கவரிங் வச்சுக்கிட்டோம். ஸ்கிரிப்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு vn such that n belongs to z plus ஆஃப் ஓப்பன் செட்ஸ் கண்டெய்னிங் b. அப்புறம் அதோட க்ளோசர் என்ன பண்ணாது, அடுத்த எலமெண்ட் ஏங்கிற இதோட இன்டர்செக்ட் பண்ணாது. அங்கே வந்து ஏக்கு ஒரு கவரிங் எடுத்திங்கன்னா அது பியோடைய அந்த ஏவோடைய கவரிங்கில் இருக்க ஓப்பன் செட்ஸோட க்ளோசர் பி இன்டர்செக்ட் பண்ணாது, பண்ணிச்சுன்னா எம்டி. அதேமாதிரி இங்கே பிக்கு ஒரு கவரிங் எடுத்து அதை வந்து அதில் இருக்கிற ஓப்பன் செட்ஸோட க்ளோஸரை வந்து ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா அது என்னதாக இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நிறையா இருக்கும், v1 v2 v3 நிறையா ஓப்பன் செட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், u1 u2 u3 நிறையா இருக்கும். அதில் என்ன அப்படின்னா யூனியனாக எடுத்துக்கிறோம். யூனியன் un இஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துக்கிட்டாங்க, v இஸ் ஈக்குவல் டு யூனியன் vn அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க.
இப்போ இது மாதிரி என்ன சொல்லுவாங்க, வியும் யூவும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் செட்ஸ் கண்டெய்னிங் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. ஏக்கும் பிக்கும் இந்த யூவி தான் என்ன சொல்லிடுறாங்க, ஓப்பன் செட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இட் நெசசரிலி டிஸ்டன்ட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக இது ரெண்டும் நம்ம எடுத்துருக்க இந்த ஓப்பன் செட்ஸ் ரெண்டும் டிஸ்டன்ட்டாக தான் இருக்கணும், சான்ஸ் இல்லை. பட் நம்ம நார்மல் சொன்னால் என்ன பண்ணுவோம், ரெண்டுமே டிஸ்டன்ட்னு சொல்லணும். மேலே நம்ம தனித்தனியாக கவரிங் எடுக்கும்போது இங்கே என்ன சொல்லுவாங்க, ஹூஸ் க்ளோசர் வந்து எனது இன்டர்செக்ட் பண்ணான்னு சொன்னாங்க. பட் யூனியன் எடுக்கும்போது இன்டர்செக்ட் ஆகாது அப்படிலாம் அவங்க சொல்லலை. ஸோ அதனால் என்ன பண்ணிருக்காங்க, இந்த யூனியன் ஆஃப் இந்த யூனியன் ஆஃப் யூனுக்கு யூன் எடுத்துருக்கோம், யூனியன் ஆஃப் வீனை வீன் எடுத்துருந்தோம். ஸோ அது வந்து நீட் நாட் நெசசரிலி பி டிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டிஸ்டன்ட்டாக இருந்தால் தான் நார்மல்னு சொல்ல முடியும். ஸோ ஃபார் கிவன் என், நம்ம என்ன ஒரு இண்டெக்ஸ் எடுத்திருந்தோம், இங்கே மேலே எடுத்திருந்தோம் இந்த இது. ஸோ ஃபார் கிவன் என் வி டிஃபைன் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎன் டேஷ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா யூஎன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் யூஎன் மைனஸ் விஐ க்ளோசர், அப்புறம் விஎன் டேஷ் ஈக்குவல் டு விஎன் மைனஸ் யூனியன் யூஐ க்ளோசர். ஒன்றும் இல்லை, நம்ம யூவும் வியும் டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கிற மாதிரியே டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. யூஎன் டேஷ்னாலும் யூக்குரிய தான். இப்போ யூஎன் டேஷ் எடுக்காங்க, அதில் யூஎன் இருக்குது, வேறு என்ன இல்லை, யூனியன் விஏலுக்கு எந்த எலமெண்ட்ஸும் இல்லை, அதில் க்ளோசரும் இல்லை. அதேமாதிரி என்ன எடுக்கும், விஎன் டேஷ் எடுக்கும், அதில் விஎன் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, யூனியன் யூஐ டேஷ், யூஐ ஹோல் பார் அது டேர்ம்ஸ் இல்லை. யூஎன் டேஷ் எடுத்திங்கன்னா யூஎன்ல இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கும், பட் என்ன இருக்காது, விஐயில் எலமெண்ட்ஸும் இருக்காது, விஐ க்ளோஸில் இருக்க எலமெண்ட்ஸும் இருக்காது. பட் நம்ம விஐ க்ளோஸில் இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோம். அதேமாதிரி விஎன் டேஷ் எடுத்திங்கன்னா விஎன்ல இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கும், பட் யூனியன் யூஐ இருக்க எலமெண்ட்ஸில் என்ன இருக்காது. அப்படி மாதிரி நம்ம ஒரு செட் டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இது ஒரு ஓப்பன் கவர், இது ஒரு ஓப்பன் கவர், இது ஒரு ஓப்பன் கவர், இது ஓப்பன் கவர். ஸோ இப்போ இது மூலமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஓப்பன் கவர்னு சொல்லிடலாமா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, யூஎன் டேஷ் விஎன் டேஷ் வந்து ஓப்பன் கவர் ஃபார் எவ்ரி என்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ஓப்பன் கவர். பட் இது எதுக்குரிய யூஎன் டேஷ் எதுக்குரிய ஓப்பன் கவர்னு நமக்கு தெரியாது, விஎன் டேஷ் எதுக்குரிய ஓப்பன் கவர் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ், இப்போ ஏபி நமக்கு டிஸ்டன்ட் க்ளோஸ் செட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து பார்க்கும். இப்போ எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இதில் எடுக்காங்க, ஏல எடுக்காங்க. எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் ஏ எடுத்திங்கன்னா எதுக்குள்ளே போயிடும், எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு யூஎன்னு சொல்லி வரும். ஏன்னா இங்கே நமக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது யூஎன் வந்து ஏவோட கவரிங் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். ஸோ அதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஎன்னு இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஎன்னா விஐ க்ளோஸருக்குள்ளே அது வராது. ஏன்னா நம்ம யூவும் வியும் நமக்கு டிஸ்ஜாயிண்ட்டு, அதாவது யூஎன்னும் விஎன்னும் டிஸ்ஜாயிண்ட்டு. இங்கே விஎனுக்கு பதிலாக விஐ அப்படின்னு சொல்லி வேறு இண்டெக்ஸ் மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்போ யூஎனில் எக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட இதுக்குள்ள வர வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு விஐ ஃபார் ஆல் ஐ, விஐ க்ளோசர் ஃபார் ஆல் ஐ. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், அந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். எக்ஸ் யூஎனில் இருக்குது, விஐ க்ளோசரில். அப்போ எப்படி எழுதுனா எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஎன் மைனஸ் யூனியன் ஐ ஈக்குவல் டு 1 to n விஐ பார். இப்போ இந்த டைம் முன்னாடி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம், யூஎன் டேஷ்னு டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் யூஎன் டேஷ்னு போட்டாச்சு. இப்போ எக்ஸ்னு ஒரு எலமெண்ட்டை ஏல எடுத்து எக்ஸ்னு ஒரு எலமெண்ட்டை யூஎன் டேஷில் கொண்டு வந்தோம்னா அப்போ என்ன சொல்லலாம், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் யூஎன் டேஷ்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் யூஎன் டேஷ்னா யூஎன் டேஷ் வந்து என்ன பண்ணிடுது, ஏவை கவர் பண்ணிடுது. ஏன்னா ஏக்குள்ளே தான் என்ன இருக்கும், சாரி யூஎன் டேஷ்குள்ளே தான் இந்த ஏங்கிறது இருக்கும். ஸோ அப்போ இது கவர் பண்ணிடுது, ஒரு கவரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதனால் சொல்லுவாங்க கலெக்ஷன் யூஎன் டேஷ் கவர்ஸ் ஏ. இதே மாதிரி எக்ஸை வந்து என்ன எடுத்திங்கன்னா பியில் எடுத்திங்கன்னா, இது எக்ஸ்ஆர் ஒய்ஏ பியில் எடுத்திங்கன்னா என்ன வரும், இதே மாதிரி விஎன் டேஷ் வந்து பிக்கு கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கவர்ஸ் இருக்கும். அதை என்ன எடுக்கிறோம், போனதில் யூ இங்கே எடுத்த மாதிரி இந்த யூஎன் டேஷில் என்ன இருக்கும், யூனியன் யூஎன் டேஷ் வந்து யூ டேஷ்னு சொல்லி எடுத்துக்கிறோம், யூனியன் விஎன் டேஷை வி டேஷ்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது வந்து என்னதாகுது, ஏயும் பியும் கண்டெயின் பண்ணி இருக்குது. அதான் இங்கே எடுத்தோம்ல, ஏ வந்து யூஎன் டேஷ் கவர் பண்ணுது, விஎன் டேஷ் கவர் பண்ணுது. இந்த சீக்வன்ஸ் கவர் இது செட்டு கவர் பண்ணுது, செட்டில் இருக்க யூனியன்லாம் என்ன செய்கிறோம், அது கவர் பண்ணுது மாதிரி யூனியனுக்கு யூ டேஷ்னு போட்டு மொத்தமாக எடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் டிஸ்ஜாயிண்ட்னு சொன்னால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், நார்மல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, டு ப்ரூவ் யூஎன் டேஷ் இன்டர்செக்ஷன் யூ டேஷ் இன்டர்செக்ஷன் வி டேஷ் வந்து ஈக்குவல் டு எப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது கான்ட்ரடிக்ஷன் எப்படி ப்ரூவ் பண்ணுறோம், சப்போஸ் யூ டேஷ் இன்டர்செக்ஷன் வி டேஷ் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்தால் அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு காமன் எலிமெண்ட் இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, காமன் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஎன் டேஷ் யூ டேஷ் இன்டர்செக்ஷன் வி டேஷ். ஸோ இப்போ தனித்தனி எழுதிக்கலாமா, எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ டேஷ் எக்ஸ் பிலாங்ஸ் டு வி டேஷ். இப்போ நான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ டேஷாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து ஏல இருக்கணும், யூ ஜே டேஷில் இருக்கும். இதை வச்சு சொல்கிறோம். இந்த இடத்துல யூஎன் டேஷ்னா இதில் இருக்கும், பட் இதில் இருக்காது, அந்த மாதிரி வரலாம், அந்த கான்செப்ட் விட்டுச்சு. ஸோ அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ ஜே டேஷ் ஃபார் சம் ஜே. அதே மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு வி டேஷ் போனால் இதை எடுத்த மாதிரி தான், எக்ஸ் பிலாங்ஸ் டு வி கே டேஷில் இருக்கும் ஃபார் சம் கே. இங்கே உள்ளதை வச்சு தான் எழுதுகிறோம். இந்த ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது அப்படிங்கிறனால இந்த ரெண்டு இண்டெக்ஸும் சேமாக இருக்கலாம். ஜே வந்து ஈக்குவல் டு என்னதாக இருக்கலாம், கேவாக இருக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இன்இக்வாலிட்டி படி எடுத்துக்கிறோம். ஒன்று ஜேவோட வேல்யூ லெஸ் தான் ஈக்குவல் டு கேவாக இருந்தால் என்ன கேஸு, கேவோட வேல்யூ லெஸ் தான் ஈக்குவல் டு ஜேவாக இருந்தால் என்ன கேஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்காங்க, ஜேவோட வேல்யூ லெஸ் தான் ஈக்குவல் டு கேவாக இருந்தால் என்ன எடுத்துக்கிறாங்க.
ஸோ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஜே டேஷ் இருந்துச்சு அதை எடுத்துக்கிறோம். தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஜே டேஷ், அப்புறம் இந்த ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஜே டேஷ், அப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு விகே டேஷ் எடுத்துக்கிறோம். இப்போ விகே டேஷுடைய வேல்யூ நமக்கு என்னது, அதாவது இந்த இடத்துல எக்ஸ் பிலாங்ஸ் யூ டேஷ்னால் மேலே இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல யூ டேஷ், அந்த இதில் வருது இது. அதுக்கப்புறம் தான் இந்த இதுக்கு எந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 பின்னாடி எழுதியிருப்போம்ல அந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இந்த வேல்யூ இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் யூஜே டேஷன் இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு விகே டேஷன் இருக்குது. இப்போ விகே டேஷோட வேல்யூ ஈக்குவேஷன் 1 படி நமக்கு என்னது, விஎன்ல இருக்கும், பட் என்னது இருக்காது, யூஐ பாரில் இருக்காது. பட் நமக்கு இங்கே எண்ணுக்கு பதிலாக கே வச்சுட்டு வரனால ஸோ அதை எழுதிக்கிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் விகேல இருக்கும், பட் யூஐ க்ளோசரில் இருக்காது. அப்போ என்ன இது மூலமாக என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூனியன் யூஐ க்ளோசர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ யூனியனை விட்டுட்டு யூனியனில் இல்லைனா கண்டிப்பாக தனித்தனி எலமெண்ட்லையும் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்காங்க, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூஜே பார், இந்த இடத்துல ஜே வரும். ஸோ ஜே பார், அப்போ யூஜே பார் க்ளோசருக்குள்ளே இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு உள்ளே இருக்க எலமெண்ட்டுக்குள்ளேயும் இருக்காது. ஸோ அதனால் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூஜே. பட் நமக்கு இந்த இடத்துப்படி இந்த டேஷையும் டேஷ் இல்லாதையும் சேமாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் 1ல் அப்படி தான் எடுத்துருந்தோம். ஸோ அப்போ எக்ஸ், பட் இங்கே வந்திருக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஜே டேஷ்ன்னு இருக்குது, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூஜே இருக்குது. அப்போ இது என்ன கான்ட்ரடிக்ஷன் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஜே டேஷ்னு ஆகிடுது. இதே மாதிரி நம்ம கே லெஸ் ஆக்கில் ஜே எடுத்தாலும் கான்ட்ரடிக்ஷன் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது விகே டேஷ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதனால் நம்ம எடுத்த அசம்ஷன் ராங். ஸோ அப்போ ராங் வந்தாலும் நம்ம கான்ட்ரடிக்ஷன் படி வச்சுக்கலாம், யூ டேஷ் இன்டர்செக்ஷன் வி டேஷோட வேல்யூ ஈக்குவல் டு எப்படி சொல்லிடும். ஸோ இப்படி வந்ததுனால தேர் எக்ஸிஸ்ட் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறோம்.